அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான கறி மசாலா எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி ஒரு மசாலா பண்ண போகிறோம். நம்ம வந்து முட்டைக்கோஸில் கூட்டு வச்சுருப்போம், சும்மா பொரியல் பண்ணியிருப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம இந்த கோஸில் வந்து நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மசாலா பொரியல், அதாவது தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அப்படி இல்லை இதே கூட நீங்கள் சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு நல்ல மசாலா, அதாவது கறி வறுத்தோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஒரு மசாலா செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வந்து நான் ஒரு 1/4 பங்கு எடுத்து நறுக்கியிருக்கேன். அதாவது பெரிய கோஸாக இருக்குது, அதனால் ஒரு சரிபாதியில் கொஞ்சம் கம்மியாக எடுத்து ஒரு 1/4 கோஸ் இந்த மாதிரி நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குழைய வேகணுங்கிறது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு நறுக்கு பதத்தில் இருந்தால் போதும். பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி நசுக்குனா இந்த அளவில் இருந்தால் போதும். இது வந்து நம்ம மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாய்க்கு கடி விடும்போது இந்த கடலைப்பருப்பு அந்த மசாலாவோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 50 கிராம் அந்த மாதிரி ஊற வச்சு நான் எடுத்துருக்க அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நறுக்கியாச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளவாட்டில் ஒன்று நறுக்கியிருக்கேன். தக்காளி, ஒரு நாட்டு தக்காளி ஒன்று நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை. ஆல்ரெடி நம்மளோட கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு நல்லா கழுவி அள்ளி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு தேங்காய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு விரல் துண்டு தேங்காய், ஏன்னா நமக்கு அந்த மசாலா அப்படியே கோட்டிங்லாம் சேரணும் இல்லையா மசால் பொரியல்னால். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ மொக்கு. இது மூணுமே நீங்கள் சேர்க்க விருப்பப்படலைன்னா கரம் மசாலா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதை எடுத்து இதெல்லாம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கார்னரில் இருக்கல அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பூண்டு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பச்சையாக அரைச்சிக்கணும். இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு இது கூட நம்ம சேர்த்து இதையும் நம்ம 1-2 சுற்றி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும் நம்ம தாளிக்கையில் சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைக்க கொடுத்த பொருள் எல்லாமே இதில் சேர்த்துட்டேன். இது வந்து நமக்கு மிக்சிக்கு அரைக்கும் போது சரியாக நைஸாக அரைப்படாது, அதனால் நான் அதிலே மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அது மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக என்னோடய ஸ்பூனில் ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அப்புறம் நம்ம தாளிக்கும் போது பொடி போடுறது பதில் இப்போவே நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். மிக்சிக்கும் நமக்கு வந்து சின்ன ஜாரில் இது எல்லாமே கொஞ்சமாக அரைக்கவும் முடியாது. கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருந்தால் எப்போவுமே அது நல்லாவே அரைப்படும். எப்போவுமே நீங்கள் கூட பவுட்ரு ஏதாவது சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து சீக்கிரம் நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. இப்போ சோம்பு சீரகம் மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா அது திப்பியாக இருக்கும். அது கூட நீங்கள் மல்லித்தூளோ மிளகாத்தூளோ போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நைஸாக அரைக்க வரும். இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயே நம்ம கடாய் காய வச்சுட்டு இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பும் ஒரு 10 உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். இதுக்கு நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தாளிக்க கொடுத்த பொருளை போட்டுட்டு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாடு பத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 சோம்பும் 10 உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது போதும் தாளிக்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே சோம்பெல்லாம் அரைச்சிருக்கோம், அந்த வாசனையே நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். நம்மளோட சோம்பு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து நீங்கள் சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், இல்லை கறி சாதத்துக்கு போட்டுக்கலாம், இல்லை சாதத்தை போட்டு கூட பசங்க சாப்பிட்லாம். அதாவது சைட் டிஷ், சூப்பரான சைட் டிஷ். ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கறி எப்படி நம்ம மசாலா போடுவோம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லா வரும். இப்போ நம்மளோட தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டு இஞ்சியும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்குவோம். அது நம்ம லேசாக அப்படி கல் வச்சு நச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லேசாக ஒரு சுற்றில் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கோஸ் வந்து அதில் சேர்த்துக்குவோம். கோஸ் நல்லா வதங்கணும், அதனால் நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். சில பேருக்கு அந்த கோஸோட ஸ்மெல்லு பிடிக்காது,
அதை வந்து அவிச்சு கூட தண்ணியை கீழே எடுத்து விட்டுருவாங்க. அப்படி செய்யாதீங்க. கோஸ் வந்து தைராய்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. சும்மாவே பொரித்து சாப்பிட்லாம். அந்த அவிச்சு தண்ணியெல்லாம் கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கோஸை வந்து நல்லா வதக்கிக்குவோம். தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டைக்கோஸ் வந்து எப்படி நல்லா வதங்கிட்டு பாருங்க. எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அடியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினால ரொம்ப அடியில் பிடிக்காமல் இப்படி வருது. இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது உங்களுக்கு அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் வந்து இருக்காது. ரெண்டாவது நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால அந்த வாசம் சுத்தமாக உங்களுக்கு வராது. நீங்கள் அவிச்செல்லாம் தண்ணி கீழே ஊற்றாதீங்க. இந்த மாதிரி வதக்கியே ஓரளவுக்கு பொரித்து சாப்பிட பாருங்கள். இப்போ நம்மளோட இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வெறும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. நீங்கள் அந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து அரைக்கலாம், வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா வந்து இதில் சேர்த்துக்குவோம். நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன். உங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. காரமெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கூட வேணால் பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி கலந்த தண்ணி எடுத்து அதை சேர்த்து அதில் ஊற்றிலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருவோம். ஏற்கனவே 1 ஸ்பூன் சேர்த்துச்சு. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மிக்ஸி கலந்த தண்ணி அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா கலந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி கலந்த தண்ணியை ஊற்றி இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுக்குவோம். ஏன்னா ஏற்கனவே கோஸ் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இருந்தாலும் ஒரு தடவை நல்லா மூடி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதே நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். நான் குக்கரில் சேர்க்கும்போது கடலைப்பருப்பு இன்னும் குழஞ்சி போயிடும். அப்படிங்கிறனால நான் வந்து இப்படியே சேர்த்துருக்கேன். பாத்திரத்தில் கடாயிலே சேர்த்துருக்கேன். நம்மளோட கடலைப்பருப்புன்னு நம்ம சேர்க்கல, தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கோஸ் வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். சூப்பராக தண்ணி கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அருமையான மசாலாங்க இது. இந்த மாதிரி சப்பாத்திக்கெலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியே வேணும்னா அப்படியே இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வதங்கணும், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த கிரேவியெல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் கூட இறக்கிக்கலாம். இது வந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட, சப்பாத்திக்கு சாப்பிடலாம் இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம். அது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் அருமையாக இருக்கும். எப்போவுமே மசாலா செய்யும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்குவோம். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம இறக்கிக்கலாம். ஒரு சமயத்தில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சூப்பரான மசாலா பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓரளவுக்கு மட்டன் சுவையிலே தான் இருக்கும். அது கொஞ்சமான அளவுங்கனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுமாரி ஒரு சின்ன முழு கோஸ் எடுத்திங்கன்னா அதில் செஞ்சு பாருங்கள். இந்த கடாயில் அப்படியே ஒரு சாதத்தை போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூடாக பார்க்கும்போதே தெரியுது. பாருங்கள், அந்த மசாலா கோஸ்லாம் நல்லா வெந்து நம்ம அந்த எண்ணெயில் வதக்கிறதுலேயே அந்த கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வேணால் கொஞ்சம் மல்லித்தலை தூக்கலாம் விருப்பம் இருந்தால். ஓகே, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.